பேரோங்கு கச்சியப்ப முனிவரர்தம் திருவடிகள் பேணி வாழ்வாம். கச்சியப்ப முனிவரர்தம் திருவடிகள் பேணி வாழ்வாம். சிற்றம்பலம். சிவாய நமங்க. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். கங்கையும் பணி வெண்டிங்களும் பிறைத்த கடுக்கையும் தொங்கலும் மரமும் தங்குமுச்சடையும் முக்கனும் சாதை தானு என்புணர்த்த மென்மலர்க்கை அங்குச பாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங் அன்னை என்று வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம். இருள் குடிகொண்ட கூந்தல் எழில் குடிகொண்ட பொற்றோள் அருள் குடிகொண்ட வாட்கண் அணி குடிகொண்ட கொங்கை பொருள் குடிகொண்ட செஞ்சொல் புகழ் குடிகொண்ட தாழு மருள் குடி விலகும் வைகும் மரகத மயிலை தாழ்ந்தான். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது ஒருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த வேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவிடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறது. நண்பர்களே, வேரூர் புராணத்திலே நாம் கௌரி தவம்புரி படலத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கௌரி உமையம்மை சிவபெருமானை நினைந்து அவரை அடைய வேண்டும் என்கிற முறையிலே தவம் செய்கிறார்கள். அப்படி தவம் செய்த இடத்திலே அந்தணர் வடிவில கிள வேதியராக சிவபெருமான் வருகிறார். அப்படி வருகிற பொழுது பலவிதமான முறையிலே அவர் இறைவன் அணிந்திருக்கிற ஆபரணங்களை சொல்லி, அப்படி இருக்கிற அவன் என்னை விட அளவுடையவனா என்று அந்தணர் வடிவில வந்த இறைவன் கௌரி இடத்துல சொல்லுகிறார். அது ரொம்ப அருமையா சொன்னார். பகுபெருவாய பூதம் பல பரிசனமாக கொண்டு நகுதலை இறகு கங்கை நகை மதி கபாலம் பன்னகம் என்பு கோடு பரசு அதழ் ஒடுங்கி பொன்னொரு சாம்பல் பூசி பொருவிடை ஊர்ந்து நஞ்சு உண்டு உண்ணரும் கனலில் ஆடும் உழைமறு கர கங்காளி என்னினும் அழகனும். அவன் என்னை விட அளவுடையவனா என்பதாக கேட்க, அப்பொழுது அந்த அம்மை அவன் அந்த அணிகலன்களை அணிந்திருப்பதற்கு என்னென்ன காரணம்னு தெரியுமா என்று ஒவ்வொரு ஆயுதங்களும் அணிந்திருப்பதற்கான காரணத்தை சொல்லி வருகிறாள். அப்படி சொல்லி வருகிற நிலையிலேதான் திருநீர் அணிந்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை 2 இடங்கள்ல சொல்லுகிறார். ஒரு இடத்துல திருநீர் அணிவதற்கு காரணம் சொல்லுகிற பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவன் கரை சேர்த்தும் பொருட்டு திருநீர் அணிந்திருக்கிறான் என்று ஒரு இடத்துல
அழகாக காட்டுகிறார். அது நாம் முன்னமே பார்த்ததுதான். ஆருயிர்க்கு அறிவினை கொளுத்துவான் அவற்றின் ஏறு பாக பேதங்கள் இயைய வெவ்வேறு நீரு பூசிய நிருமலன். ஆக பலவிதமான வடிவங்களிலே அவன் திருநீர் அணிந்த மேனியுடையவனாக இருப்பதற்கு காரணம் உயிர்களுக்கு ஞானத்தை அறிவுறுத்தும் பொருட்டு. ஞானம் ஈசன்பால் அன்பு என்று சேக்கிழார் காட்டுகிறார். அதே முறையில ஊழிக்காலம் வந்தது. தேவர்களை நெற்றிக்கண்ணால் எரித்து வலிமை பொருந்திய அவர்களுடைய எலும்பு, தலை, சாம்பல் ஆகியவற்றை இறைவன் அணிந்து கொண்டார். அதனால் இதை அணிந்ததால் என்ன தெரிகிறது என்றால், இறைவனுடைய நித்தியத்தன்மை மற்றவர்களினுடைய அனித்தியத்தன்மை. நித்தியம் எப்பொழுதும் இருப்பது, அனித்தியம் இல்லாமல் போவது. ரொம்ப அருமையான சொல்லுங்க. ஆக இந்த தன்மையை உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவன் எலும்பு, தலை, சாம்பல் ஆகியவற்றை அணிந்திருக்கிறான். இது கிளவேதியராக வந்த அந்தணரே உமக்கு தெரியுமா என்பதாக காட்டுகிறார். 131வது பாடல் வரை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து 132வது திருப்பாடல்ல அரிய வேதனை ஒரு முறை அலற்றி என்பு ஆதி உரிய மேனியின் அணிந்திடும் ஒரு முறை கரத்தின் மரிய சூலத்தின் ஒரு முறை மடுத்துழி அவர்தம் கரியவார் சிகை மருமத்து காமர் நூலாக்கும். ஆக திருமாலையும் பிரம்மனையும் ஒரு காலத்திலே அழித்தார். அரிய வேதனை, வேதனைன்னா துன்பம் நினைக்காதீங்க, வேதத்தை ஓதுகிற பிரம்மா. அரியைன திருமால், அரி திருமால், அரியை திருமால், வேதன் வேதத்தை ஓதுகிற பிரம்மா ஒரு முறை அலற்றி. ஒரு காலத்துல அவன் என்ன செய்தார்? சிவபெருமான் அழித்து. அப்ப திருமாலும் நான்முகனும் அழியக்கூடிய கடவுள் என்பதை ஞாபகம் வைத்து அந்த கருத்தை அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரத்துல திருமால் எத்தனை பேர், நான்முகன் எத்தனை பேர், இந்திரன் எத்தனை பேர் என்று ஒரு பட்டியல் காட்டுவது உங்களுக்கு தெரியும். 100 கோடி பிரம்மர் நுங்கினர், 6 கோடி நாரணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே. இதுதான் வேதங்கள்ல இறைவனுடைய பரத்துவத்தை காட்டுகிறது. அந்த முறையில அரி, வேதம் ஓதுகிற பிரம்மா ஆகியோரை அவருடைய எலும்பை தன் உடம்பிலே அணிந்து கொள்வான். இனி ஒரு முறை கரத்தின் மரிய சூலத்தின் ஒரு முறை மடுத்துழி. ஒரு காலத்துல கையில இருக்கிற சூலத்தால் அவர்களை அழித்தார். ஒரு முறை கரத்தின் மரிய சூலத்தின் ஒரு முறை மடுத்துழி அவர்தம் கரிய வார்சிகை மருமத்து காமர் நூலாக்கும். ஒரு காலத்துல கையில் உள்ள சூலத்தால் அவர்களை அழித்து அவர்களுடைய கருமையான தலைமுடியை, மருமம்னா தோல், மார்புன்னு அர்த்தம்,
மருமம் என்பது மார்பு. அதாவது சேக்கிழார் பெருமான் கையிலை மலை சருக்கத்துல நாட்டு சிறப்பு, கையிலை மலை சிறப்பு, நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, கூட்ட சிறப்பு, கருத்தாட்கொண்டாரம் பாடுகிறார். அதில் நகர சிறப்பு வருகிற பொழுது மனுநீதி சோழனுடைய வரலாற்றை பதிவு செய்கிறார். அந்த மனுநீதி சோழனுடைய மகன், அவன் மார்பில தேர் ஆழியை ஊர்ந்தான் மனுநீதி சோழன். அந்த இடத்துல நெஞ்சின் மேல தேரை ஊர்ந்தான் என்பது பொழுது மருமத்து உற ஊர்ந்தான் தேராழி. மருமம் என்பது நெஞ்சு, மார்பு என்பதை ஞாபகம் வச்சுங்க. மருமத்து அவர்களுடைய கருமையான தலைமுடியை எடுத்து மயிர் பூணாக்கினார். மயிர் பூநூல், காமர் என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். காமர் நூலாக்கும் மயிர் பூநூல், அதற்கு பஞ்சவடி என்று பெயர். இது மானக்கஞ்சார நாயனார் புராணத்துல அவருடைய மகள் திருமணம் நாளை நடைபெற இருக்கிறது. முந்தைய நாள்ல சிவபெருமான் வருகிறார். மானக்கஞ்சார நாயனார் தன் மகளை, சுற்றத்தார்களை அழைத்து வந்திருக்கிற அடியவரை வணங்க சொல்லுகிறார். பெண் வணங்குகிறார். முடி நீளமா இருக்கிறது. வேணும்னு கேட்கல, சுவாமி அடியர் வேடத்துல வந்தவர், இது பஞ்சவடிக்கு ஆகும் போல் இருக்கிறதேன்னா உடனே தன் மாலை நடைபெற இருக்கிற மணமகள் கூந்தலை அறிந்து கொடுத்தார். எனவே சுவாமி மார்பில மயிர் பூநூலை அறிந்திருப்பார். அத சொன்னார் பாருங்க. வார் சிகை, சிகைன தலை, அது சிகை என்பது முடின்னு பொருள். மருமத்து காமர் நூல் ஆக்கும் என்று மயிர் பூநூல் அழிந்ததையும், பிறகு அந்த எலும்பு மாலையை அணிந்ததற்கும் காரணத்தை கௌரியம்மை அந்தணர் வடிவிலே வந்த பெரியவரிடத்தில சொல்லுகிறார்கள். அடுத்த 133வது திருப்பாடல். மாயன் ஆதியர் தமை எரிவாய், மாயன் ஆதியர் தமை எரிவாய் இடைமடுத்த தூய தீவனத்து ஆனந்தம் மீட்கொழ தொண்டின் மேய சாரதர் சூழ்தர விழிந்தவர்க்கு உறுதி ஏயுமாறு இனிது ஆடினன் இறையிலா இறையோன். மாயன் ஆதியர், மாயன் என்பது திருமால். திருமால் முதலாக இருக்கிற ஏனைய தேவர்கள். ஆதியர், ஆதின திருமால் முதலாக தமை தூய சுடுகாட்டில் எரிவாய் இடை மடுத்த தூய தீவனத்து, தூய்மையான சுடுகாட்டில தூய தீவனம். தீ என்பது நெருப்பு எரியக்கூடிய வனம். அந்த நெருப்பு எரியக்கூடிய வனத்தில் ஆனந்தம் மீட்கொள, அந்த சுடுகாட்டுல ஆனந்தம் மிகுதியாக இருக்க தொண்டின் மேய சாரதர் சூழ்தர, நல்ல பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க இழிந்தவர்க்கு உறுதி ஏயுமாறு இனிது ஆடினம். எனவே இறந்தவர்களுக்கு உறுதி பயன் கிடைப்பதற்காக அவன் நடனமாடினான். ஆக சுடுகாட்டிலே நடனமாடுவதற்கு காரணம், திருமால் முதலியோரை எரித்த அந்த சுடுகாட்டிலே அவர் மிகவும் ஆனந்தம் கொண்டு பூதகணங்கள் சூழ்ந்திருக்க இறந்துபட்டவர்களுக்கு உறுதி பயன் கிடைப்பதற்காக நடனமாடி. ஆதியர்தமை
எரிவாய் இடை மடுத்த தூய சுடுகாட்டில் இறந்துபட்டவர்களுக்காக உறுதி பயன் கிடைப்பதற்காக அவர் நடனமாடினார். ஆடியவன் யாரு தெரியுமா? இறையிலா இறையோன். நல்ல சொல்லாட்சிங்க. இறையிலா இறையோன். இறைவன் என்பதற்கு தலைவன் என்று பொருள். இறையிலா இறையோன், தலைவன், தமக்கு தலைமைத்தன்மை இல்லாத தலைவன். இறையிலா இறையோன். அதை நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிற பொழுது முன்னோன் இல்லா முன்னோன். இறைவனுக்கு என்ன பெயர்? முன்னோன் இல்லா முன்னோன். அது உமாபதி சிவன் திருவுருப்பையில சொல்லுகிற பொழுது ரொம்ப அழகா காட்டுவார். வல்லார் உணரும் பான்மை என தனக்கு மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. எல்லாரும் ஒரு பொருளை உணர வேண்டும் என்றால் அவருக்கு மேல ஒருத்தர் அதை சொல்ல வேண்டும். ஆனால் சிவபெருமான ஒரு பொருளை உணர வேண்டும் என்றால் அவனுக்கு மேல கடவுள் கிடையாது. பல்லார் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. முன்னோன் இல்லா முன்னோன் என்று நூல்கள் சொல்லுகின்றன. அதை அருமையா சொன்னார். இறையிலா இறையோன். அருமையான சொல்லாட்சிங்க. இறையிலா இறையோன், தனக்கு ஒரு தலைவன் இல்லாத தலைவன் சிவபெருமான். எவ்வளவு உயர்ந்த கருத்து பாருங்க. முன்னோன் இல்லா முன்னோன், இறையிலா இறையோன். அது சாஸ்திரங்கள்ல கச்சியப்ப முனிவருக்கு ஆழமான அந்த செறிவு இருப்பதால் அந்த சொல்லாட்சிகளை எல்லாம் இங்கே பயன்படுத்த வேண்டும் என்று அருமையா கருதி இருக்கிறார். முன்னோன் இல்லா முன்னோன் என்ற சொல்லை இறையிலா இறையோன் என்று அழகாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இனி அடுத்த பாடல் 134வது திருப்பாடல். என்பு வெண்தலை மாலை நீர் அணிந்தும் இருவர் பண்பு மல்கு உடல் அணிந்த கங்காழியாம் மரபும் துன்பமிக்கு உயிர் தொகைக்கு அறச்சுடலை ஆடியதும் அன்பில் அந்தன அறிந்தனையே மற்றும் அறிமோ. சுவாமி அணிந்திருக்கிறாரே சிவபெருமான் எலும்பு வெண்தலை, வெண்மையான தலைமாலையை அணிந்திருப்பவர். வெண்தலை மாலை, மண்டையோட்ட மாலை அணிஞ்சிருப்பார். சில கோவில்கள்ல ஆப்பிள கோத்து போடுறாங்க, ஆரஞ்சிய கோத்து போடுறாங்கல்ல, மாதிரி சுவாமி அதை அணிந்திருப்பார். வெண்தலை மாலை. அப்ப எலும்பு, வெண்தலை மாலை, திருநீரு அணிந்தும். பிறகு இருவர், திருமாலும் பிரம்மாவும் பண்பு மல்கு உடல் அணிந்த கங்காழியாம் மரபும், இருவருடைய முழு உடல் எலும்புகளை அணிந்தும் கங்காளர் என்று பெயர் பெற்றார். ஆக கங்காளர் என்று பெயர் பெயற்றதற்கு காரணம் திருமால் பிரம்மாவுடைய முழு உடல் இருக்கிற எலும்புகளை எல்லாம் மாலையாக அணிந்ததால் அவருக்கு கங்காளர் என்று பெயர். ரொம்ப அருமையா காட்டினார் திருமூலர். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாயில்
தங்கா வினைகள் சாரும் சிவகதி சிங்காரமான சிவனடி சேரும். எனவே எலும்பு வெண்தலை மாலை நீரு அணிந்தும் இருவருடைய எலும்புகள் முழுவதையும் அணிந்திருக்கிறார். அது மல்கு உடல் அணிந்த கங்காழியாம் மரமும் பிறகு துன்பமிக்கு உயிர் தொகைக்கு அறச்சுடலை ஆடியதும் உயிர் தொகைகளுக்கு துன்பம் நீங்குமாறு சுடுகாட்டில் ஆடியதும் அன்பில் அந்தணன் அன்பில்லாத அந்தணனே நீ அறிந்தனையே மற்றும் அறியோமோ. நீ உனக்கு தெரியாது, ஆனால் நீ அதை அறிந்து கொள்வாயாக என்று இந்த திருப்பாடல்ல அருமையா காட்டுகிறார். நம்ம நல்ல கருத்துக்களை அந்தணருக்கு சொல்வதை போல படிப்பெற நமக்கு இந்த செயல்கள் செய்ய வேண்டும், தெரிய வேண்டும் என்கிற கருணை திருநோக்கத்தோடு நம்முடைய முனிவர் அருளி இருக்கிற திறம் எண்ணி 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 வேகத்தை. அடுத்த பாட்டு, மற்றும் அறிமோ, உனக்கு அறிய வருமோ. இது அப்படியே பெரிய புராணத்துல சாக்கிய நாயனார், ஒரு நாயனார் கண்ணில்லாம ஒரு பேர் என்ன, யாருக்காவது ஞாபகம் வருமா? சாக்கிய நாயனார் கண்ணில்லா ஒரு நாயன்பா இருந்தாரு, நல்ல ஞாபகம் மனசு வர மாட்டேங்குது. தண்டியடிகள், அருமை. தண்டியடிகள் நாயனார் குளத்துல கண்ணில்லாம போய் குளத்தை தூர்வாருறாங்க. அப்படி குளத்தை தூர்வாருகிற பொழுது சமணர்கள் பார்த்து சொல்றாங்க, நீ குளத்தை தூர்வாடுறீங்களே, அதில் இருக்கிற பிராணிகள் படும். அப்பொழுது சுவாமி சொல்லுகிறார், சிவபெருமானுடைய திருப்பணிகள்ல படுகிற உயிர்கள் எல்லாம் முத்திக்கு போகும் என்பது அறிய வருமோ? உனக்கு அது தெரியுமா, அறியுமோ? அதே சொல்லாட்சி பாருங்க, மற்றும் அறிமோ, அதையெல்லாம் நீ அறிந்து கொள்வாயாக. நல்ல பாட்டு. இரணியாக்கனை இருத்திடும் மாயனாம் வராக முரணின் நீள் உலகு அலைத்தலின் மோதி வானவர்கள் அரண நீ என அடர்த்தொரு கோட்டினை வாங்கி சரணம் ஏத்துற விடுத்து உரத்து அணிந்தனும் தலைவன். இரணியாக்கன் என்ற ஒரு அரக்கன், அந்த அரக்கனை அழித்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு அதாவது செருக்கால் மாறுபட்டு உலகத்தை துன்புறுத்தினார். இரணியாக்கனை இருத்திடும், இருத்திடும்னா கொன்றவன். மாயனாம், மாயன் திருமால். வராக முரணின் நீள் உலகு அலைத்தலின், உலகை துன்புறுத்தினார். மோலி வானவர், மோலி என்பது மகுடம் என்ற பொருளை உடையது. நல்ல மகுடத்தை அணிந்திருக்கிற வானவர்கள் எல்லாம் அரண, எல்லாரும் பாதுகாப்பான இடம். அரண் இல்ல, அரணம். அரணம் என்பது பாதுகாப்பு. 3 சொல்லினா அரணம் நீ என பாதுகாப்பான இடம் என தேவர்கள் வேண்டிக் கொண்டார். அடர்த்தொரு கோட்டினை வாங்கி, அப்பொழுது அந்த பன்றியை அழித்து ஒரு கொம்பை எடுத்து தம்முடைய மார்பிலே அணிந்து கொண்டார். அரணம் நீ என, எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தேவர்கள்
வேண்டிக் கொண்டனர். பன்றியை அழித்தார். அடர்த்து அந்த பன்றியை அழித்து ஒரு கோட்டினை வாங்கி, கோடு என்பது கொம்பு, ஒரு கோட்டினை வாங்கி மார்பிலே அணிந்து கொண்டான். பிறகு திருமால் என்ன செய்தார்? சரணம் ஏத்துற, திருமால் சுவாமியினுடைய திருவடியை வணங்கி போற்ற விடுத்து அந்த பன்றியை விடுத்தான். அப்படி விடுத்து அந்த கொம்பை அணிந்து கொண்டவன் திருமால் ஆகிய திருமாலுடைய அருள் பெற்றவன். அது திருமால் அருளை வாங்கிக் கொண்ட தலைவன் சிவபெருமான் என்று கூறினார். அடுத்த திருப்பாடல். வேதனார் வரம் பெரு கயாசூரன் வியன் உலகம் மோதி வாரணாசியும் முன்னியங்கு எதிர்ந்த நாதனார்த்தமை விழுங்கினான். நாதற்கிண்டு அதனை சோதி மேனியில் போர்வை ஆக்கினர் சுரர் போற்ற. வேதனார், வேதத்தை ஓதுகின்ற பிரம்மா, வரம் பெரு கயாசூரன், பிரம்மனிடத்திலே அழியாத வரத்தை பெற்றான் ஒரு அசுரன். கயாசூரன், கயம்னா யானை, கயம் யானை. அந்த யானை வடிவத்தை உடைய கயாசூரன் வியன் உலகம் மோதி மேலுலகத்தை முழுவதும் துன்புறுத்தி, வியன் உலகம் மோதி வாரணாசியும் தவ முன்னியங்கு எதிர்த்த நாதனார் காசி நகரையும் இறைவனையும் விழுங்கினார். வாரணாசியும் தபம் முன்னியங்கு எதிர்த்த நாதனார் தமை விழுங்கினான். அந்த கயாசுரன் என்ன செய்தான்? காசி நகரை அழிக்க வேண்டும் என்று எண்ணி யானையோடு சென்றான். யானையினுடைய வடிவோடு சென்றான். அப்பொழுது எதிர்த்து வந்த இறைவனையும் விழுங்கினார். சுவாமி என்ன செய்தார்? நாதர் கீண்டு, இறைவன் அந்த சூரனுடைய உடலை கிழித்தார். நாதன் இண்டு, நாதன் இண்டு, நாதர் கீண்டு அவர் என்ன செய்தார்? யானையினுடைய அந்த உடலை கிழித்தார். அதனை சோதி மேன் போர்வை ஆக்கினர். ஒளி பொருந்திய தன் உடலின் மேல் தேவர்கள் போற்ற அணிந்து கொண்டார். என்ன அழகு பாருங்க. எனவே பிரம்மனிடத்திலே அழியாவரம் பெற்ற யானை வடிவத்துடைய கயாசூரன் உலகம் முழுவதையும் துன்புறுத்தினார். காசி நகரை அழிக்க வேண்டும் என்று கருதி யானை வடிவோடு சென்ற பொழுது எதிர்த்து வந்த இறைவனையும் விழுங்கினார். இறைவன் அந்த யானையினுடைய உடல்ல இருந்து சூரனை கிழித்து அந்த யானையினுடைய தோலை தன் சோதி மேனி மேல் போர்வையார். சுரர் போற்ற, தேவர்களெல்லாம் போற்ற என்று காட்டு. புலித்தோல் இடையில் ஆடையாக உள்ளது, யானை தோல் உடல் மேல் போர்வையாக உள்ளது. சிங்கத்தோலையும் மேலாடையாக இறைவன் அணிந்திருப்பார் என்று பிரயாசர் காட்டு. பேரூரிலே கனக சபையிலே யானை உரி போர்த்த சிற்பம் மிக அழகாக இருப்பதை நாம் பார்க்கலாம்.
137வது திருப்பாடல். மண்டு போர் இரணியன் உயிர் குடித்த மால் படங்கள் அண்டர் யாரையும் அலைத்தலின் அதன் உயிர் குடித்து துண்டமாகிய சிறஞ்சிறத்து அணிந்து ஒரு சுடு நஞ்சு உண்ட நாயகன் ஆக்கினன் உத்திரா சங்கம். அதாவது போர் நடந்தது. மண்டு போர், மண்டு என்ற சொல்லுக்கு நெருக்கம் அர்த்தம். மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தது. மிகுதி, நெருக்கம் என்ற பொருள் வருவது. மண்டு போர் இரணியன், நெருங்கிய போரில் இரணியன் என்ற அரக்கன் உயிரை போக்கினார் திருமால். இரணியன் உயிர் குடித்த மால், இரணியன் என்ற அரக்கனுடைய உயிரை போக்கிய திருமால் மண்டுபோர் இரணியன் உயிர் குடித்த மால் மடங்கள் நரசிங்க வடிவில தோன்றினார். தோன்றி என்ன செய்தார்? அண்டர் யாரையும் அழைத்தலின், அந்த நரசிம்மம் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி அதன் உயிர் குடித்து துண்டமாகிய சிறஞ்சிறத்து அணிந்து, ஆக அந்த நரசிம்மத்தை கொன்று துண்டாக்கி தலையை அணிந்து கொண்டார். அதன் உயிர் குடித்து, எது சிங்க வடிவில வந்த, நரசிங்க வடிவில வந்த அந்த திருமாலை துண்டாக்கி தலையில் அணிந்து கொண்டார். மேலும் ஊரி சுடு நஞ்சு உண்டநாயகன், கொடிய விஷமாகிய நஞ்சை உண்ட இறைவன். அந்த நரசிம்மத்தை என்ன செய்தான்? தோலை மேலாடையாக போட்டு ஆக்கினன் உத்திராசங்கம். உத்திராசங்கம்னா மேலாடை என்று. நரசிங்கத்தினுடைய தோலை மேலாடையாக அணிந்து கொண்டு 138வது திருப்பாடல். காரி கூற்றினும் கண்ணுதல் உலகெல்லாம் அளந்த வேரி தூங்கு பைந்துளவனார் எரிந்த எலும்பு எடுத்து சோரி தூங்குகை தண்டமா சுடதர அணிந்து வாரி நீள் ஊறி ஆக்கினன் மணிகுரு கவயம். ஆக பைரவ கோலத்தில காரி என்பது பைரவர் அர்த்தம். பைரவ கோலத்துல உலகை அளந்த திரு விக்கிரமனை கொன்று பைரவ கோலத்துல போனவர் யாருன்னார்? கண்ணுதல். பைரவ கோலத்துல சென்று உலகெல்லாம் அளந்த வேரி தூங்கு பைந்துளவன், வேரி தூங்கு பைந்துளவனா மனம் பொருந்திய பசுமையான துளசியை அணிந்த திருமால். வேரி தூங்கு பைந்துளவனார், பசுமையான துளசி, பைந்துளவனார் பெரிந்த எலும்பெடுத்து, அவருடைய முதுகெலும்பு அதை எடுத்து
சோரி தூங்குகை தண்டமா சுடர்தர, அந்த முதுகெலும்ப கையில் தண்டாக கொண்டு அவனுடைய தோலை நீள் உரியாக்கினார். அழகிய கவசமாக அணிந்து, சோரி தூங்குகை தண்டமா சுடர்தர அணிந்து வாரி நீள் உரி ஆக்கினம், அவன் தோலை அழகான கவசமாக அணிந்து கொண்டான். மணி உரு கவயம், சங்க இலக்கியங்களில மெய்வரை என வழங்கும் என்று உரையாசிரியர் காட்டுகிறார். 139வது பாடல். கடலின் வான் அமிழ்து எடுத்த நாள் கச்சப உருவாய் உடலில் மாயனை உலகலாம்பியப்புற உறுத்து படலை ஒட்டினை பராபரம் வைத்த வாழ் அரவ தொடலை மார்பிடை அணிந்தனன் சுடர்ந்த பூனாக. ஆக கடலிலே அமுதம் கடைந்தார். அப்படி கடல் கடைந்த அமுதம் எடுத்த காலத்தில கச்சப உருவாய், கச்சபம்னா ஆமைன்னு அர்த்தம், ஆமை வடிவு கொண்டான் திருமால். அது அமிர்தம் பாற்கடல்ல கடைந்தார்கள். மகாமேரு மலையை மத்தாக்க ஆக்கினார். பாசுகியை நானாக கயிறாக கொண்டார். இப்ப இந்த மத்து வைக்கிற பொழுது கீழே ஒரு தாங்கல் வேணும்ல, அப்பொழுது திருமால் ஆமை வடிவு கொண்டார். இது மத்துன்னு வச்சீங்கன்னா இது தாங்கணும், இது கீழே ஆமையா நின்று தாங்கி. கடலின் வான் அமிழ்து எடுத்த நாள், அப்படி கடல் கடைந்த அமுதம் எடுத்த காலத்திலே கச்சப உருவாய் உடலும் மாயனை, அப்படி ஆமை வடிவு கொண்டான் திருமால். அந்த திருமால் உலகலாம்பியப்புற உறுத்து, உலகை துன்புறுத்தினார். இந்த உலகத்தவர்கள் வியப்படையுமாறு அந்த ஆமை வடிவில் உள்ள திருமாலை தண்டித்தார். உலகலாம்பியப்புற உறுத்து படலை ஒட்டினை, படலை என்பது முதுகு என்று பொருள். பராபரன், ஆக ஆமை வடிவில் வந்த திருமாலை தண்டித்து முதுகு ஓட்டை இறைவன் ஒளி பொருந்திய ஆபரணமாக பாம்புகளை முன்னமே அணிந்திருந்த மார்பில் அணிந்து கொண்டார். படலை ஒட்டினை பராபரன் பைத்த வாழ் அரவத் தொடலை மார்பிடை அணிந்தவன். பைத்தவாள், அதாவது பசிய ஒளி பொருந்திய பாம்புமால். அரவம் பாம்பு. அரவத்தோடலை மார்புடை அணிந்தவன் ஒளி பொருந்திய ஆபரணமாக பாம்புகளை மாலையாக அணிந்திருந்தான். அந்த மார்பில் என்ன செய்தார்? சுடர்ந்த பூனாக படலை ஓட்டினை பூனாக அணிந்தான். ஆக ஆமை வடிவிலே வந்த திருமாலை தண்டித்து அந்த ஆமையினுடைய முதுகோட்டை பாம்புகள் அணிந்திருக்கிற தன் மார்பிலே மாலையாக அணிந்து கொண்டார். அப்ப ஆமையை தன் ஆமையினுடைய ஓட்டை மார்பில அணிந்திருப்பதற்கு என்ன காரணம்? திருமாலுடைய அந்த தன்மையை அடக்கி அந்த திருமால் ஆமை வடிவத்துல வந்த பொழுது
ஆமையினுடைய மேலோட்டை தன் மாலையாக அணிந்தவன். எவ்வளவு பெரிய கருணாளன். 140வது பாட்டு. உலகம் யாவையும் ஒடுங்குழி இறப்பினும் அஞ்சி அழகிலா அறக்கடவுள் ஆண் ஏறன அடுப்ப சுலவு சோமுகாசூரன் உயிர் தொலைத்த மீன் தருக்க விலகு வாழ்விழி சுன்றவன் ஏறி ஊர்ந்தலனால். சோமுகாசுரன் என்ற ஒரு அசுரன். 3வது வரியில பாருங்க, சோமுகாசுரன். அவன் தேவர்களையும் ஏனையோரையும் துன்புறுத்தினான். அப்படி துன்புறுத்திய பொழுது திருமால் மச்ச அவதாரம் எடுத்தார். சோமுகாசூரன் உயிர் தொலைத்த மீன் தருக்கு விலகுவாள். சோமுகாசூரன் உலகத்தை தேவர்களை துன்புறுத்திய பொழுது திருமால் மச்ச அவதாரம் கொண்டு செருக்கினால் அந்த மீனின் ஒளி பொருந்திய கண்ணை தோண்டி எடுத்து அணிந்து கொண்டார். ஆக மச்சவதாரத்தில் சோமுகாசூரனை திருமால் அளித்தார். சுலவு சோமுகாசூரன் உயிர் தொலைத்த மீன் தருக்க விலகு வாழ்விழி சூன்றவன். திருமால் சோமுகாசூரன் உலக மக்களை துன்புறுத்திய பொழுது மச்சவதாரம் எடுத்து திருமால் மச்சவதாரம் கொண்டு செருக்கினார். அம்மீனின் ஒளி பொருந்திய கண்ணை தோண்டி எடுத்து அணிந்து கொண்டார். அத்தகைய செயலை செய்த இறைவனே உலகம் முழுவதும் ஒடுங்கும் முற்றூழி காலத்தில் அழிவதற்கு பயந்த அறக்கடவுள் இடவ வடிவம் கொண்டு வர உறுதியாக ஏற்றார். அது அருமையா சொன்னார். அழகிலா அறக்கடவுள். அறம் என்பது அளவுபட்டு நிற்பதல்ல, அளவில்லாமல் இருப்பது. எல்லையில்லா கருணை கொண்ட தரும தேவதை. அந்த தர்ம தேவதை அறக்கடவுள் இடவ வடிவம் கொண்டு வர உறுதியாக ஏற்று ஊர்ந்தார். பெருமான் இடவ வாகனத்தை உறுதியாக ஏற்றிருப்பது உலகம் முழுவதும் ஒடுக்கிய காலத்திலே அழிவதற்கு பயந்த அறக்கடவுள் இடவ வடிவம் கொண்டு வர அந்த அறக்கடவுளை தனக்கு உறுதியாக ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அழகிலா அறக்கடவுள் ஆண் ஏறென அடுப்ப. ஆண் ஏறென வர அதை தனக்கு வாகனமாக கொண்டார். அப்போ விடை ஏன் வாகனம் என்பதற்கு முனிவர் கருத்தை காட்டுகிறது. 141வது பாடல். அடங்கலார் புறம் அளித்த ஞான்று ஆழி தேர்முடிய மடங்குரா விரல் மாயனும் ஏறன வழங்க தொடங்கு பூசையின் ஒரு மலர் சோர்தர விழிகொண்டு இடங்கொள் நேமி முன் அணிந்தவன் இறந்தனன் மறையோய். மறையோயினா அந்தனர் வழியில வந்திருக்கிற மறையவனே. இது கௌரி அவர்களை பார்த்து விழிக்கிற சொல். திருமால் இறைவனை தாமரை பூக்கள் கொண்டு வழிபாடு செய்தார்.
அப்படி செய்த பொழுது ஒரு மலர் குறைந்தது. விரல் மாயனும் ஏறன வணங்க. திருமால் என்ன செய்தார்? இறைவனை தாமரை பூக்கள் கொண்டு வழிபாடு செய்தார். அப்படி செய்த பொழுது ஒரு பூ குறைந்தது. ஒரு மலர் சோர் தர அந்த பூ ஒரு பூ குறைந்தது. ஒரு மலர் சோர் தர ஒரு மலர் குறைந்தது. தன்னுடைய கண்மலரை இறைவன் காலிலே இட்டு வழி செய்தார். செய்தார் கண்ணாகிய மலர். அந்த கண்ணாகிய மலரை எடுத்து சுவாமியினுடைய திருவடிகளை வைத்து அப்படி வைத்த பொழுது அந்த இறைவன் பகைவருடைய திரிபுரத்தை எரித போது உலகமாகிய தேர் முறிந்தது. வலிமை குன்றாத திருமால் விடை வடிவம் கொண்டு இறைவனை வணங்க உறுதியாக இருந்தார். திருமால் அடங்கலார்புறம் அளித்த ஞான்று ஆழித்தேர் முறிய முப்புறங்களை எரித்த பொழுது ஆழித்தேரானது முறிந்தது. மடங்குரா விரல் மாயனும் ஏறன வணங்க. ஆக வலிமையுடைய மாயவன் விடை வடிவம் கொண்டு இறைவனை வணங்கினான். ஏறன வணங்க அதை இறைவன் என்ன செய்தான்? இவர்ந்தனன் அந்த திருமால் விடையாக வந்த பொழுது அதன் மேல இவர்தான் ஏறினான். அந்த திருமாலுக்கு என்ன கொடுத்தார்னர்? நேமி முன் அளித்தவன். நேமின சக்கரம் அர்த்தம். சுதர்சனம் சொல்லல. அந்த ஆழியை மாலுக்கு கொடுத்தான். இறைவன் 1000 பூக்கள் கொண்டு வணங்க. அப்படி பூ கொண்டு வணங்கிய பொழுது ஒரு பூ வழிபாட்டில் குறைய தன்னுடைய கண்ணை தாமரை மலராக இறைவனுடைய காலிலே விட்டு வணங்கினான். ஐயா சிவா ஐயா பேசுறது கேட்கலைங்க. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.
மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மல்ருள் கண்ணுதல் நடனம் வாழ்க, கோமனு நீதி வாழ்க, குவலயம்